வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த பிளாட்ஃபார்மில் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு. அந்த ஆர்டிக்கிள் தான் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அண்ணாமலை அண்ணன் இதில் என்ன சொல்ல வராரு? தமிழக அரசியல் நிலவரம் குறித்து சொல்ல வராரா? தமிழக பாஜகக்குள்ளே நடக்கக்கூடிய இஷ்யூஸ் பற்றி சொல்ல வராரா? ஒன்றும் புரியலையே. ஆக மொத்தம் இந்த ஆர்டிக்கிள் வேறு லெவலில் இருக்குது. அண்ணாமலை அண்ணன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணி ஒரு சூப்பரான காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டார். அடுத்த அரசியலுக்கு வந்தார். ப்ரெஸ் மீட்டெல்லாம் ஃபயராக இருக்கும், எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு வேறு லெவல் ரைட்டர் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. இந்த ஆர்டிக்கிளை படித்து பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறத டெஃபினட்டாக சொல்லலாம். அப்படி எழுதியிருக்காருங்க. இந்த ஆர்டிக்கிள் தலைப்பு என்ன தெரியுமா? குறைத்து மதிப்பிடப்பட்டவர்களின் கண்ணியம், டிக்னிட்டி ஆஃப் த அண்டர் எஸ்டிமேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காரு. யானையை மையமாக வச்சு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதை தமிழக அரசியல் களத்தோட கம்பேர் பண்ணுறாரு, ஒப்பிடுறாரு. முதல்ல யானையை பற்றி என்ன சொல்கிறாரு? மோகன்லாலுடைய தொடரும் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தில் ஒரு ஃபேமஸான டயலாகு, காட்டில் யானைகள் நகரும்போது காடுகளும் சேர்ந்து நகருது அப்படின்னு அர்த்தமா. மோகன்லால் சொல்லுவார், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்னுடைய கதையுடைய மையக்கரு அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு. யானைகளுடைய சிறப்பு குணங்களை சொல்கிறாரு. போன வாரம் ஆணிமலையில் காலையில் விடிஞ்சு ஒரு விவசாயி அவருடைய ஏலக்காய் தோட்டத்தை பார்க்குறாரு. அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேதம் அடைஞ்சிருக்கு. ஏலக்காய் தோட்டமே அழிஞ்சிருக்கு. மீடியாக்கள் செய்தி வெளியிடுறாங்க. யானை அழித்தது, யானையுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க செய்தித்தாள்கள்லாம். யானை தாக்குதலா? ஒரு வாரத்தைக்குள்ளே அப்படியே சுருக்க பார்க்குறாங்க. இதன் பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது தெரியுமா? 5000 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய ஒரு யானை இரவு நேரத்தில், துளியும் எந்த வெளிச்சமும் இல்லாத நேரத்தில் தன்னுடைய நினைவாற்றலை மட்டுமே நம்பி புறப்படுது. எங்கே திரும்பணுமோ அங்கே திரும்புது, எப்படி போகணுமோ அப்படி போகுது. ஃபுல் இருட்டு, நினைவாற்றலை மட்டும் நம்பி போகுது. போய் தனக்கு தேவையானதை எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகுது. அந்த யானைக்கு தெரியுது வேலி போட்டிருப்பாங்களே, வேலி அதில் மின்சாரம் பாயலை அப்படிங்கிறது. உடைந்த வேலி அப்படிங்கிறத முன்னாடியே கோத்ரூ பண்ணியிருக்குது. 3 வாரத்துக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே வேலி உடஞ்சிருக்கு, மின்சாரம் பாயலை, இது வழியாக தான் நம்ம போகணும் அப்படிங்கிறத முன்னாடியே ஸ்டடி பண்ணி நினைவாற்றலை வச்சு அந்த இருட்டுக்குள்ளே கரெக்டாக போய் தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்களா, எந்த ரூட்டில் போனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இவ்வளவு பெரிய விஷயத்தை யானை பண்ணியிருக்கு. இதை ஒரே வார்த்தையில் யானை தாக்குதல் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? இதுக்கு என்ன வார்த்தை தெரியுமா? கரெக்டான வார்த்தை உன்னதமான அறிவுசார் செயல்பாடு அப்படிங்கிறதான் இதற்கு தகுதியான ஒரு வார்த்தை. யானை தாக்குதல் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே சுருக்க பார்க்குறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, உன்னதமான அறிவுசார் செயல்பாடு அப்படின்னு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேட்டைக்காரர் பெண் யானை இருக்குது பார்த்தீங்களா, தலைவி பெண் யானை, அந்த பெண் யானையை அழிக்கும்போது அந்த யானை இறக்கும் போதே கூடவே சில விஷயங்கள் இறந்து போகுது. என்ன தெரியுமா? வறட்சி காலகட்டத்தில் எந்த இடத்துல தண்ணி இருக்கும், எந்த இடத்துல தண்ணி வரும் அப்படிங்கிறது பெண் தலைவி யானைக்கு தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் நதி ஓடுதில்ல, அதனுடைய சவுண்டை வச்சே இதுக்குள்ளே நம்ம இறங்கலாமா, ஆபத்து இல்லாமல் இதை கடக்க முடியுமா, இல்லை ஆபத்து இருக்கா அப்படிங்கிறத அந்த நதியுடைய சவுண்டை வச்சு யானை கணக்கு போட்டுருமா. இவ்வளவு விஷயம் ஒரு பெண் தலைவி யானையை வேட்டைக்காரர்கள் கொல்லும்போது கூடவே இறந்து போகுது. ஒரு யானையுடைய எலும்பு, அந்த எலும்பை வச்சு தன்னுடைய உறவினரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருமா யானை. தன்னுடைய உறவினராக இருந்துச்சுன்னா எலும்பை பார்த்து, எல்லாருடைய எலும்பும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இப்போ மனித எலும்புகள்லாம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். யானைக்கு பாருங்க, எலும்பை வச்சு இது நம்மளுடைய உறவினரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்குமா. உறவினராக இருந்துச்சுன்னா தன்னுடைய தும்பிக்கையை வச்சு அந்த எலும்பு எல்லாத்தையும் அப்படியே இப்படி வருடி அஞ்சலி செலுத்துமா யானை. இவ்வளவு சிறப்பு விஷயங்கள் யானைக்கு இருக்குது. இதை யானை தாக்குதல் அப்படின்னு ஒரே வாரத்தைக்குள்ளே மனிதர்கள் சுருக்குறோம், செய்தித்தாள்கள் சுருக்குது. பயிர்களை அழிக்கும் ஒரு ஆண் யானை உணவுக்காக அதை செய்யுது. சீறி பாயக்கூடிய ஒரு தாய் யானை தன்னுடைய குட்டிகளை காப்பதற்காக அதை செய்யுது. தவறு இவங்க மேலே இருக்கா? இல்லையே. அப்போ தவறு யார் மேலே இருக்குது? இந்த உயிரினங்களை சாத்தியமற்ற சூழலில் தள்ளிவிட்டு பின்னர் அவர்களின் உயிர் வாழும் உத்திகளையே குற்றம் என்று முத்திரை குத்தும் ஒரு அமைப்பை நாம் உருவாக்கியதில் தான் தப்பு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. உணவுக்காக பயிரை அழிக்குது ஆண் யானை, குட்டிகளை காப்பதற்காக பெண் யானை சீறி பாயுது. இதை தப்பு அப்படின்னு மனிதர்கள் சொல்கிறோம். இது தப்பா? இது
அவைகள் உயிர் வாழக்கூடிய உத்தி. சாத்தியமற்ற சூழல்ல அவங்கள தள்ளிட்டு, இக்கட்டான நிலைமையில அவங்கள தள்ளிட்டு, அவங்க உயிர் வாழ அடிப்படையான விஷயங்களை செய்யும்போது அதை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல, அதுதான் பெரிய தப்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் யானையை பற்றி அண்ணாமலை சொல்ற விஷயங்கள். தலைமுறை தலைமுறையாக அறிவை கடத்துது ஒரு யானை இன்னொரு யானைக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தன்னுடைய சுயநலத்துக்காக மனிதர்கள் அந்த யானையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்க பார்க்குறாங்க. தப்பெல்லாம் அந்த யானை பண்ற மாதிரியும் இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் சுருக்க பார்க்குறாங்க அப்படின்னு இதை சொல்லிட்டு, இதை அரசியலோட அண்ணாமலை எப்படி ஒப்பிடுறாரு அப்படிங்கிறத பாருங்க. சொல்றாரு, யானை தலைமுறை தலைமுறையாக அறிவை கடத்துதா, அதே மாதிரி தான் மனிதர்களும் தலைமுறை தலைமுறையான அறிவை சுமந்து தங்கள் அன்றாட உழைப்பின் மூலம் இந்த மாநிலத்தின் பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கும் சமூகங்கள் அரசியல்வாதிகளுடைய பார்வையில் வெறும் புள்ளி விவரங்களாகவும் வாக்கு வங்கிகளாகவும் அமைதியான மக்களாகவும் மட்டுமே சுருக்கப்படுகிறார்கள். மனிதர்கள் யானையை சுருக்குனாங்களே, அது மாதிரி அரசியல்வாதிகள் மக்களை சுருக்குறாங்க, புள்ளி விவரங்களாகவும் வெறும் ஓட் பேங்கு அப்படின்னு சுருக்கிக்கிறாங்க. குறைத்து மதிப்பிடப்பட்டவர்களின் கண்ணியம் என்பது தங்களை சந்தேகப்படுபவர்களிடம் தங்களின் மதிப்பை நிரூபிப்பது மட்டுமல்ல, தங்களுக்குள் இருக்கும் உள்ளார்ந்த மதிப்பை உணர்ந்திருப்பதும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒருத்தன் என்னைய குறைச்சி மதிப்பிட்டான், இப்போ பாருடா முன்னாடி எப்படி நான் என்னைய ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு பாரு, என்னை எப்படி நிரூபித்து காட்டுறேன்னு பாரு அப்படின்னு சொல்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. முதல்ல நம்மளுடைய வேல்யூ நமக்கு தெரியணும். அவனுக்கு நிரூபித்து காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வேல்யூவை நம்ம இழந்துடக்கூடாது. நம்மளுடைய குவாலிட்டியை நம்ம இழந்துட்டு அவன் முன்னாடி என்னை நிரூபித்து காட்டுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ரூட்டில் போயிடக்கூடாது அப்படின்னு வேற லெவல் மாஸ்டர் கிளாஸ் எடுத்திருக்காரு அண்ணாமலை. இது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட்டு சொல்லியிருக்கக்கூடிய 2-3 லைன் தான் எதை பற்றி அண்ணாமலை பேசுகிறாரு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஒருவேளை தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த 4 பேர் இருக்காங்களே அவங்களுக்கு உரைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை பொதுவாக தமிழக அரசியல் களம் குறித்து சொல்கிறாரா, பாஜக மேலிடத்துக்கு மறைமுகமாக சுட்டி காட்டுற மாதிரி சொல்கிறாரா, இது மாதிரி பல கன்ஃபியூஷன். ஏற்கனவே அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு டாக்கு இல்லை மாநில தலைவராக அண்ணாமலையை மறுபடியும் நியமிக்க போகிறாங்க பாஜக மேலிடம் அப்படின்னு ஒரு டாக்கு, அண்ணாமலை மாநில தலைவராக வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கும்பல் டெல்லியில் முகாமிட்டு வேலைகள் பார்த்துக்கிருக்காங்க. இது மாதிரி பல செய்திகள் பார்த்துக்கிருக்கோமா? இந்த பரபரப்பான சூழலில் அண்ணாமலை தன்னுடைய ஆர்டிக்கிளில் கடைசி 3 லைன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காருன்னா, உண்மையான தலைமைத்துவம் என்பது அந்த பெண் தலைவி யானை இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரியானது. அதுதான் உண்மையான தலைமைத்துவம். வழித்தடங்கள் மூடப்படும் போது புதிய பாதைகளை உருவாக்குவதும் தனக்கு சாதகமற்ற நிலப்பரப்பிலும் தன் தனித்துவ அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதும் ஆகும் உண்மையான தலைமைத்துவம். எப்படி சொல்றாரு? ஒரு வழித்தடம் க்ளோஸ் ஆனிச்சுன்னா புதிய வழித்தடங்களை உருவாக்குறது அது லீடரா. அதுபோக தனக்கு சாதகமற்ற நிலப்பரப்பிலும் தன் தனித்துவ அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்வதும் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரோ அதுக்காக இப்படி சொல்றாரோ, இல்லை அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைச்சாங்கல்ல, அப்போ சாதகமற்ற சூழல் தான், அண்ணாமலையுடைய ஐடியாலஜிக்கு சாதகமற்ற ஒரு நிலைமை தான். அந்த நிலைமையிலையும் அவருடைய தனித்துவ அடையாளத்தை தக்க வச்சுக்கிட்டார்ல, அதை சுட்டி காட்டுறாரா? இது மாதிரி பல கன்ஃபியூஷன் ஒரு ஆர்டிக்கிளில் வேற லெவலில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு அண்ணன். ஆனால் எப்பா எவ்வளவு பெரிய ரைட்டர் அண்ணாமலை அப்படிங்கிறது வேற லெவலுங்க. எவ்வளவு திறமை! அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஆர்டிக்கிளை யாராவது வாசிக்கலைன்னா தயவு செஞ்சு போய் வாசிச்சிருங்க. சூப்பராக எழுதியிருக்காரு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.